சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே. ஆமாங்க, 2 சாமுவேல் 22:35 சொல்லப்பட்டிருக்கு. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படிக்கு என் கைகளை யுத்தத்துக்கு பழகு வைக்கிறாரு. ஆமாங்க, தாவீது கோலியாத்தை ஜெயிச்சப்போ கவன் கல்ல வச்சு ஜெயிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் சவுளுடைய படையில் அவர் சேர்த்து கொள்ளப்பட்ட பின்பு தன்னை தயார்படுத்தி கொண்டாருங்க. எதுக்குன்னா, கர்த்தர் என் மேல ராஜரீக அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. நான் நாளைக்கு ராஜாவா அந்த சிங்காசனத்துல உட்காரும் போது எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி தன்னை எல்லா பகுதியிலும் தாவீது வளர்த்து கொண்டாருங்க. ஏன்னா அவர் தேவனுடைய யுத்தங்களை நடப்பிக்கிற மனுஷனா இந்த பூமியில இருந்தாருங்க. உங்களை குறிச்சு பெரிய நோக்கங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நிச்சயமா நீங்க உங்க ஃபீல்டுல ராஜாவா இருப்பீங்க. உங்க ஃபீல்டுக்கு வேண்டிய தகுதிகளை, திறமைகளை வளர்த்து கொள்ள தேவன் விரும்புகிறாரு. அது வெண்கல வில்லா இருந்தாலும் நீங்க முயற்சி செய்யுங்க. விசுவாசத்தோடு அது மேல கை வைங்க. அதுக்குண்டான காரியங்களை நடப்பீங்க. அது உங்க கைகளுக்கு அது வளையும். நீங்க பெரிய காரியங்களை சாதிக்க தேவன் விரும்புகிறார். தேவனுடைய காரியங்களை நடப்பிக்கப்படி இந்த பூமியில நீங்க பிறப்பிக்கப்பட்டுள்ளீங்க. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படிக்கு என் கைகளை யுத்தத்துக்கு பழகி வைக்கிறார் என்று சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே.